எங்க வீட்டில் ஒருத்தரையும் காணோம். கிரிஷ், டே மச்சான். யாரு? ஆட கார்த்திக். கார்த்திக் கார்த்திக், என்னடா திடீர்னு வந்திருக்க? ஃபோனில் பேச கூட டைம் இல்லைன்னு சொல்லுவேன். எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் என்னடி பண்ணுறது, எனக்கும் உன் ஞாபகமாக தான் இருக்கு. ஆனால் என்ன பண்ண முடியும், அங்கே வேலையும் பார்க்கணும்ல. சீக்கிரம் நம்ம கல்யாணமும் பண்ணிக்கணும். நமக்குன்னு இன்னும் எவ்வளோ வேலை இருக்கு. சும்மா இருடா, எதுக்கு இப்பெல்லாம் இது பேசிட்டு இருக்க? அட, உனக்கு வெக்கெல்லாம் பட தெரியுமா தேவா? ஆட, இவங்க ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நாளைக்கு ஏதாவது ஜாதகம் இருந்தா பார்த்து சொல்லு, சீக்கிரம் பேசி முடிச்சிடலாம். அட, அத்தை வேற வருவாங்களாட்டு இருக்குது. இவங்க ரெண்டு பேர்த்தையும் இப்படி பார்த்தாங்க, அவ்வளோதான். நாம் போட்டு வச்சிருக்க பிளான் எல்லாம் அப்படியே சொதப்பிடும். இப்போ என்ன பண்ணுறது? தேவா? ஐயோ அண்ணி, அண்ணி சும்மா பேசிட்டு தான் இருந்தேன். நீ பேசிட்டு இருந்ததை நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். சரி, உங்கள் சித்தி வராங்க, கொஞ்சம் இந்த பக்கம் வா. ஐயோ சரி. ராதா, எப்படிமா இருக்க? எனக்கு என்னண்ணா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கிருஷ்ணனை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாரு. சரி அண்ணா, நான் இப்படியெல்லாம் பேசுறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. அத்தை வந்துட்டுருக்காங்க. வந்துட்டாங்கம்மா, நீ ஸ்டார்ட் பண்ணு. இங்கே பாருங்க, வீட்டுக்கு வந்தீங்களா, உங்கள் ஃப்ரெண்டை பார்த்தீங்களான்னு போயிட்டுருங்க. சும்மா இந்த மாதிரி எங்ககிட்ட வந்து பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. வயசு பொண்ணுகிட்ட இப்படி தான் நின்று தனியாக பேசிகிட்டு இருப்பீங்களா? இங்கே பாருங்க கார்த்திக், திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து பேசி என் மனசை கலைக்க முயற்சி பண்ணாதீங்க. எனக்கு கல்யாணம் வேண்டானா வேண்டாதான். என் அண்ணாக்கிட்ட சொன்னதான் உங்ககிட்டயும் சொல்கிறேன். அட, என்ன ஒரே சத்தமாக இருக்கு? சித்தி, நம்ம குடும்ப விஷயத்தில் மூணாவது மனுஷங்க தலையிடுறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் தான் இந்த வீட்டில் முடிவு பண்ணணும். எனக்கு கல்யாணம் இப்போ வேண்டாம் சித்தி. அண்ணங்கிட்டையும் சொல்லிட்டேன், கார்த்திக்கிட்டையும் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லை, இவர் எதுக்கு நம்ம குடும்ப விஷயத்தில் தலையிடுறாரு? அதானே, இவர் என்ன நம்மளுக்கு சொந்தமா பந்தமா? ஏங்கத்த, நீங்களே சொல்லுங்க. இங்கே பாருமா, நம்ம குடும்பத்தில் ஒருத்தராகவும் சொந்த பந்தமாகவும் இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லது சொல்லணும்னு இல்லை. நம்ம குடும்பத்து மேலே அக்கறை இருக்கிறவங்களும் சொல்லலாம். கார்த்திக் நம்ம குடும்பத்து மேலே அக்கறையாக சொல்கிறான். அதை சரின்னு கேட்டு போகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அத்தை, அவ தான் கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாளே, இன்னொரு வருஷம் போகட்டும் அத்தை. சரி, நாம் அதை பற்றி அப்புறம் பேசலாம். போங்க ரெண்டு பேரும் உள்ள. சித்தி, இங்கே பாரு, உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. இன்னமும் உன்னை வீட்டில் வச்சுருந்தா எல்லாரும் என்ன பேசுவாங்க? நான் சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. நான் சொன்னது தான். நீ கல்யாணத்துக்கு முதல்ல ரெடி ஆகு. மாப்பிள்ளையை பார்த்து சொன்னால் கழுத்தை நீட்டுறது மட்டும்தான் உன் வேலை, புரிஞ்சுதா? ஏய், என்னடி அங்கேயே பார்த்துட்ருக்க? கொஞ்சமாவது கண்ணீர் சிந்து. அண்ணி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அழணும்னு தோண மாட்டேங்குது அண்ணி. அழணும்னு தோண மாட்டேங்குதா? உனக்கும் கார்த்திக் அண்ணாவுக்கும் கல்யாணம் பண்ணாம வேற பையனை கல்யாணம் பண்ணா? அண்ணி, அப்படி மட்டும் சொல்லாதீங்க. நான் கார்த்திகை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கண்ணீரே வரமாட்டேங்குதுண்ணே. இப்போ எப்படி கண்ணீர் வந்தது? இப்படியே உங்க சித்திகிட்ட பேசு. எதுக்கு இங்கே நின்று அழுதுட்டு இருக்க? உன்னை உள்ள போன்னு சொன்னேன். சித்தி, எதுக்கு எல்லாத்துக்கு முன்னாடி என்னை இப்படி பேசி கஷ்டப்படுத்துறீங்க? நீங்கள் 1000 சொல்லுங்க, ஆனால் தனியே என்னை திட்டவோ அடிக்கவோ உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனால் எல்லாத்துக்கு முன்னாடி என்னை கஷ்டப்படுத்தாதீங்க சித்தி. ஆடா ஆடா ஆடா, என்ன ஒரு நடிப்பு! என்னப்பா கிரேஷ், அவகிட்ட போய் எதுக்கு வம்பளத்துட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, நான் சும்மா கேஷுவலாக தான் கேட்டேன். அவள் எதுக்கு இவ்வளோ சீத்து பூத்துன்னு அழுகிறான்னு தெரியல. ஏதோ சீன் கிரியேட் பண்ணுறான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எதுக்கு பார்த்து பக்குவமாக பேசுங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா. ஆமாம், நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டல்ல? அது எப்படி நீங்கள் சொல்லி நான் முடிக்காமல் இருப்பேன்? அதெல்லாம் கச்சிதமாக முடிஞ்சது. நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க. என்ன இவன் எப்ப பாரு இங்கேயே தான் இருக்கான். நம்ம அம்மாட்ட தனியா வர பேசிட்டு இருக்கான். இவன் ஏதோ பிளான் பண்ணிருக்கான் போல தெரியுதே. இத முதல்ல என்ன ஏதுன்னு தெரிஞ்சே ஆகணும். இதுக்கு அம்மா நம்ம கிட்ட வாயை திறந்தா மட்டும்தான் ஒரே வழி. அம்மா,
உங்களை எப்படி பேச வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். பிந்து, ஆ இப்பதான் டயர்ல படுத்திருந்தேன், கரெக்டா வந்துட்ட. ஐயோ நீ விடுடா. ஆமா ஆமா, உன்னை விடுறதுக்காக தான் இங்க உட்கார வச்சனா? நீயும் நானும் இப்படி தனியா பேசி எவ்வளோ நாள் ஆச்சு? உனக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா? ம் அதெல்லாம் ஞாபகம் இல்லாமல் எப்படி? நீயும் நானும் காலேஜ் படிக்கும்போது, லவ் பண்ணும்போது, வெளியே சுற்றும் போதெல்லாம் அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஆனால் இப்போ நமக்கு குழந்த வந்ததுக்கப்புறம் குடும்பம்னு எல்லாம் சரியாக இருக்குது. என்ன பண்ணுறது? அது மட்டும் இல்லை, நீ எங்காலே எங்களை வெளியே கூட்டிகிட்டு போனால் தானே ஆகும். உனக்கு அவ்வளோதானே? நம்ம வெளியே போயிட்டு வருவோம். நீ, நான், நம்ம பாப்பா, அம்மா, அப்பா, அண்ணன், அண்ணி எல்லாம் சேர்ந்து குடும்பத்தோட போயிட்டு வரலாம். என்னது குடும்பத்தோட வா? என்னடா பேசுகிற நீ? வெண்ணிலக்கா மாசமாக இருக்காங்க, அவங்க எப்படி டூர் வருவாங்க? அது மட்டும் இல்லை, குடும்பத்தோட நீ சேர்ந்து போகிறதெல்லாம் ஒத்து வராத காரியம். என்ன பிந்து இப்படி சொல்ற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீக்கு எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? சரி, எங்க அம்மா அப்பா ஒருத்தரையும் காணோம்? அட அதை ஏன் கேட்குற? நான் போய் என் மூத்த பையன்கிட்ட பேசுகிறேன், இங்கே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்று மாமாவையே அடம் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க. அங்கே சந்தோஷ் மாமா என்ன பாடுபடுத்துறாருன்னு தெரியல. ஏன் ஏன் அப்படி சொல்ற? சந்தோஷம் என்ன பாடுபடுத்த போறாரு? அவருக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும், அப்படிலாம் கண்டிப்பா பண்ண மாட்டாரு. அதெல்லாம் முதல்லங்க. வெண்ணிலக்காவை அத்தை எவ்வளோ கஷ்டப்படுத்துனாங்கன்னு மாமாவுக்கு தெரியாமையா இருக்கும்? எல்லாம் தெரிஞ்சும் தெரியாமல் இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன? குடும்பம் உடஞ்சிடக்கூடாதுன்னு தானே. ஆனால் மாமாவே இவ்வளோ கோவப்பட்டு அந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பாக மனசு மாறுவாங்கன்னு எனக்கு தோணலை. பிந்து, நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, உனக்கு சந்தோஷம் நான் பற்றி தெரியாது, எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும். நான் அவரோட கூட பிறந்த தம்பி, ஞாபகத்தில் வச்சுக்கோ. இங்கே பாரு, நீ கூட பிறந்த தம்பியாக இருக்கலாம் ராகுல். ஆனால் நான் வந்த கொஞ்ச நாள்லேயே மாமாவையும் அக்காவையும் ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். ஐயோ ஐயோ ஐயோ, அவன் என்ன கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுகிறான்? என் பையனை எப்படி மாற்றி வச்சிருக்கான்னு பார்த்தீங்களா? அத்தை வந்துட்டாங்களாட்ருக்குது. வாங்க, அங்கே என்ன நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இங்க பாரு, எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் நீதான். தேவையில்லாம அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்தாம இருந்திருந்தீன்னா நம்ம பையன் நம்மளை விட்டு பிரிஞ்சும் போயிருக்க மாட்டான். பண்றதெல்லாம் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து ஐயோ போச்சு அம்மா போச்சுன்னா என்ன பண்றது? ஆமாங்க, ஆமாம், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என் பையனை மயக்கி கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்து இத்தனை வருஷமா இருந்துட்டு இப்போ பார்த்தீங்களா, நான் ஒத்த வார்த்தை சொல்லிட்டேன்னு என் பையனை எப்படி பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டானே. என்கிட்ட ஒரு அதட்டி கூட பேச மாட்டான் என் பையன். ஆனால் இப்போ அம்மா, என்ன பேசுறீங்க நீங்க? அண்ணன் பேசுனதுக்கு அண்ணி எப்படி பொறுப்பாவாங்க? அது மட்டும் இல்லை, அண்ணி உங்க மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. நானும் அப்படிதான்டா நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எல்லாம் சுத்த நாடகம். என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்னை ஏமாத்துறாங்க. நான் பெத்த பிள்ளை என்னை மதிக்காமல் என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போகிறான். அவனுக்கு அவன் பொண்டாட்டி தான் முக்கியம், உனக்கு உன் பொண்டாட்டி முக்கியம். எனக்கு யார் இருக்கா? நான் யாரும் இல்லாதவளாயிட்டேன், தனிமரமாக போயிட்டேன். இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? அங்க வந்து வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருந்தேன்னா சந்தோஷ் மனசு மாறி இருக்குமோ என்னமோ. அதையும் விடாம தொணன்னு பேசி அவனை எச்சா கோவப்படுத்தி விட்ட. இத பத்தி நீ பேசுறதுக்கு வாய்ப்பு கூட இல்லாம போச்சு. அப்பா, என்னடா? என்ன சொல்லு? உங்க அம்மா பண்ண வேண்டியதை பண்ணிட்டா, நீ பேசு. மாமா, எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? அங்கே என்னதான் ஆச்சு? அதை ஏமா கேக்குற? கார்த்திகிட்ட நல்லா பேசி மனசை மாத்தலான்னு பார்த்தோம். வெண்ணில கூட எடுத்து சொன்னா. அதுக்குள்ள உங்க அத்தை குறுக்க பூந்து அவ இப்படி இவ இப்படின்னு அது இதுன்னு பேசி சந்தோஷ் மனசுல எச்ச கோவத்தை தூண்டி விட்டுட்டா. இனி நான் வரலம்மா, என் பொண்டாட்டி சந்தோஷம் தான் முக்கியம்னு அவனும் சொல்லிட்டான். பெத்த மனசு இல்ல, கஷ்டமா இருக்கதான் செய்யும். ஆனா அந்த பொண்ணு அவளை நம்பி வந்தது இல்லம்மா. அப்ப அவன் தானே பாத்துக்கணும். அம்மா இல்லாத பொண்ணுமா, இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட என்னையோ உங்க அத்தையோ தூக்கி எறிஞ்சு பேசினது கிடையாது. அவ்வளோ சந்தோஷமா வச்சுக்குவா.
நேரத்துக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து கொடுப்பா. ஏன் இத்தனை பேசுறாளே உங்க அத்தை? மாத்திரை கூட சரியா எடுக்க மாட்டா. அந்த மாத்திரை கூட சரியான டைமுக்கு கொண்டு வந்து கொடுப்பா. அப்படிப்பட்ட புள்ளைய வாய்க்கு வந்ததை கண்டபடி பேசிட்டு இருந்தா யாருனாலதான் பொறுத்துக்க முடியும்? மாமாக்கு வெண்ணிலாக்கா மேலே எவ்வளோ பாசம். ஆமா பிந்து, அண்ணன் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு முதல்ல அம்மா பெரிய பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் அப்பா தான் சமாதானப்படுத்தி அண்ணிய தான் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஒரு நிமிஷம் கூட அத்தையோ இல்லை நானோ இல்லை அண்ணனோ ஒரு வார்த்தை சொல்கிறக்கெல்லாம் பார்த்துக்கிட்டாரு. அவருக்கு அண்ணன் மேலே இருக்கிற பாசத்தை விட அண்ணி மேலே தான் ரொம்ப பாசம். அப்பா இருக்கும்போது அண்ணிய அம்மா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. அன்னைக்கு மட்டும் அப்பா இருந்திருந்தா அண்ணன் தனியாக போகிற சூழ்நிலை வந்திருக்கவே வந்திருக்காது.